அனைவருக்கும் அன்புடன் வணக்கங்கள். இன்றைய திருக்குறள் அதிகாரம் 45 குறள் 445வது குறளை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். குறள் பாருங்க. சூழ்வார்கண் ஆக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொளல். சூழ்வார்கண் ஆக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொளல். சூழ்வார் அப்படின்னா சூழ்ந்து இருப்பவர். கண் அப்படின்னா விழி. கண்ண என்ன விழி. ஆக அப்படின்னா ஆகும்படி. ஒழுகலான் அப்படின்னா நடந்து கொள்ளுதலால். மன்னவன் அப்படின்னா வேந்தன். சூழ்வாரை அப்படின்னா பெரியாரை. சூழ்ந்து அப்படின்னா ஆராய்ந்து. கொளல் அப்படின்னா கொள்க. இதோடைய விளக்கம் பாருங்க. தக்க வழிகளை ஆராய்ந்து கூறும் அறிஞரை கண்ணாக கொண்டு நடத்தலால் மன்னவனும் அத்தகையாரை ஆராய்ந்து நட்பு கொள்ள வேண்டும். அரசன் தன்னை சூழ்ச்சியார் கொள்ள நினைப்பாரை தானும் சூழ்ச்சியார் கொல்லவானதால் காரியம் என்ன வல்லார் தனக்கு கண்ணாக ஒழுகலான். சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் அப்படின்னா தன் வாரம் அமைச்சரை கண்ணாக கொண்டு நடத்தலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொளல். அதாவது விளக்கம் பாருங்க. அறிஞர்களை அரசன் கண்கள் ஆதலின் அவர்களை ஆராய்ந்து அணைத்து கொள்ள வேண்டும். அறிஞர்கள்லாம் யாரு? அரசனுடைய கண்கள் மாதிரி. அதனால் அவங்களெல்லாம் எப்படி நடந்துக்கணுமா, எப்படி தெரிவு செய்யணுமா, நன்றாக ஆராய்ந்து தெரிவு செய்து அப்படின்னா தேர்ந்தெடுத்து தம்முடைய பக்கத்தில் வச்சுக்கணும். அரசன் எப்படியாப்பட்டவங்களை பக்கத்தில் வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நன்கு அறிவினை உடையவர்கள் அறிஞர்களை தம்முடைய பக்கத்தில் கண்ணாக கருதி நன்கு ஆராய்ந்து அவர்களை தம்முடைய உறவுக்குள்ளே சேர்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் அழகாக திருவள்ளுவர் இந்த குறளில் சொல்லியிருக்காரு பாருங்க. சூழ்வார்கண் ஆக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொளல். அதாவது அரசன் தன்னை சூழ்ந்திருக்கக்கூடிய அறிஞர்களை நன்கு ஆராய்ந்து தமக்கு நன்மை தரவல்லவர்களாக வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத அழகாக திருவள்ளுவர் இந்த குறளில் சொல்லியிருக்காரு. நாளை மீண்டும் வேறு ஒரு திருக்குறளுடன் சந்திப்போம். நன்றி.